பல மாதங்களுக்கு முன்பு அல்லது சில வருடங்களுக்கு முன்பு விஜய் டிவியோட நியா நானால ஒரு முக்கியமான டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டோட தலைப்பு அரசியலை ஆதரிப்போர் வர்சஸ் அரசியலை எதிர்ப்போர். சீசன் நம்பர் 23 எபிசோட் நம்பர் 338. அதில் ஒரு வயசானவர் வந்துட்டு இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்கள் இப்படி கொடுக்கறதால, இப்படி பணத்தை மக்கள் கையில் கொடுக்கறதால அவங்க உழைப்புல இருந்து வெளியேறிடுவாங்க, அவங்க யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய வாதத்தை வச்சாரு. அதுக்கு கோபிநாத் அதுக்கு தன்னுடைய மறுப்பு வாதத்தை வச்சாரு. இப்போ இந்த ரெண்டு பேருடைய இந்த வாத பிரதிவாதங்களை பார்க்கும்போது இதுக்கு ஒரு முக்கியமான கேள்விதான் இந்த வாத பிரதிவாதங்களோட அடிப்படையா இருக்கு. டஸ் அன்ஏர்ன்ட் இன்கம் ரிசல்ட் இன் பீப்புள் லீவிங் ஜாப்ஸ்? அதாவது வருமானம், அதாவது நம்மள உழைப்பை சாராம நமக்கு வர ஒரு வருமானம் நம்மள உழைப்பிலிருந்து வெளியேற்றிடுதா, நம்ம பார்க்குற வேலையிலேருந்து நம்மளை வெளியேற்றிடுதா, மக்கள் சோம்பி உட்கார்ந்துருவாங்களா? இந்த கேள்வியை அடிப்படையாக வச்சு தான் டேவிட் காட்ஸ், ஜோஷுவா ஆங்கிரிஸ்ட் மற்றும் கைடோ இம்பென்ஸ் அப்படிங்கிற 3 பொருளாதார அறிஞர்கள் ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக 2021ஆம் ஆண்டு 2021ல அவங்களுக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரேண்டமா 2 குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரேண்டமா அவங்கள லாட்ரி வின் பண்ண வைக்கிறாங்க. அப்படி வின் பண்ணி வைக்கிற வழியா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க கிஃப்டா. அந்த பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்த அந்த மக்களையும் அதுக்கப்புறம் அதை வின் பண்ணாத மக்களையும் அவங்க 2 பேரையும் ஸ்டடி பண்ணி, பல ஆண்டுகள் ஸ்டடி பண்ணி அவங்க சில ஃபைண்டிங்ஸை கொண்டு வராங்க. அப்போ இந்த லாட்ரி வின் பண்ணாங்க இல்லையா, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் பெரும்பான்மையானவர்கள் வேலையை விட்டு போகலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலை நேரத்தை குறைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதை விட முக்கியமாக அவங்கள கிரியேட்டிவான விஷயங்களுக்கு அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ரிசர்ச் வழியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரிசர்ச் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஏர்ன்ட் இன்கம் அப்படிங்கிறது உழைப்பிலிருந்து ஒருத்தரை வெளியேற்றாது, மாறா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை எந்த இடத்துல நம்ம உழைப்பை செலுத்தணும் அப்படிங்கிறதுல இன்னும் அவரை கூர்மையாக மாற்றும் அப்படின்னு அந்த ரிசர்ச் சொல்லியிருக்கு. அந்த ரிசர்ச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது உழைப்புக்கு முக்கியமான விஷயம் தான். ஆனால் வருமானம் மட்டுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய ஒரு அந்த வேலையோட தரத்தை தீர்மானிக்கிறது இல்லை. மாறா அங்கே இருக்கிற ஒர்க் கல்ச்சர், ஒர்க் என்விரான்மெண்ட், பர்பஸ், சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், ரெக்கக்னிஷன், இது எல்லாமே ஒரு மனிதர் அந்த வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா, அந்த உழைப்பை செலுத்தணுமா கூடாதாங்கிறத அதுதான் அதிகமாக தீர்மானிக்குது அப்படின்னு அவங்க அந்த ரிசர்ச் வழியாக கண்டுபிடிச்சாங்க. இந்த ரிசர்ச் உலகம் ஃபுல்லாக பொருந்தும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது தனித்தனியாக நம்ம எடுத்து பார்த்தா தான் அங்கே இருக்கிற ரிசல்ட் இங்கே வருதா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது பொருளாதார ஆராய்ச்சி.